ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் லக்னாதிபதியும் 11ஆம் இடமும். இதுதான் தலைப்பு. ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடம் என்பது பராக்கிரமஸ்தானம். நம்மளுடைய லாப மேன்மைகளை, அபிலாசைகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய ஒரு இடம், லாபஸ்தானம். ஒரு சில லக்னங்களுக்கு பாதகஸ்தானம் என்று சொல்லப்பட்டாலும் கூட லக்னாதிபதியானவர் 11ஆம் இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாக எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்தில் கெடுதல்களை செய்து விடுவது இல்லை, பாதகாதிபதியை தவிர. அப்படி பாதகாதிபதி கூட பெரும் அளவு பாதகம் செய்யணும்னா அவரோடு நிறைய கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் தனிச்சு வலுத்திருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரியான நெகட்டிவ் இருக்கும். மற்றபடி 11ஆம் இடத்தில் எந்த கிரகமும் கெடுதல்களை செய்து விடுவதில்லை. நம்ம லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 11 தான். அப்போ நம்ம நிறைய காணொளிகளில் பார்த்துருக்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உங்கள் லக்னாதிபதி என்பவரே உங்களின் ஆத்மா. உங்க ஜாதகத்தில் அவர் எந்த வீட்டில் போய் உட்கார்றாரோ அந்த வீட்டின் வாயிலாகத்தான் உங்களை அவர் இயக்குவார். அப்ப 11ஆம் இடத்துல போய் லக்னாதிபதிங்கிற ஒரு உட்காரும்போது லாப நோக்கம் கருதுவது, ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை தீர்மானிப்பது, ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களில் ஆசைப்படுவது, எதிலும் திருப்தியற்ற மனோநிலையில் இருப்பது, அதிகப்படியான விஷயங்களில் ஈடுபடுவது, அதன் மூலம் ஆதாயம் பெறுவது, உயர்ந்த லட்சியங்கள் கொண்டவர்களாக இருப்பது, அபிலாசைகளை பூர்த்தி செய்து கொள்ள எப்போதும் துடிப்புடன் இருப்பதுங்கிற மாதிரியான பலன்கள் இருக்கும். இப்போ 12 லக்னங்களுக்கும் 11ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்தால் எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ மேச லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா 11ஆம் இடத்துல லக்னாதிபதியான செவ்வாய் சம உச்சம்ங்கிற ஒரு வலிமையை பெற்று நிலைத்த வீடு, ஸ்திர வீட்டுக்கு போறாருங்கனால நீடித்த நிலைத்த நற்பலன்களை பெறுவதற்கு ஜாதகர் முயற்சி பண்ணுவார். நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், நீடித்த புகழடையக்கூடிய யோகியதைகள், ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய தன்மைகள் போன்றவை இருக்கும். ஸோ இங்கே இவருக்கு லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான், கெடுதல் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு ஜாதகத்துக்கும் லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கலாம், எந்த தப்புமே கிடையாது. அதில் கூடுதலாக மேச லக்னத்துக்கு இது சிறப்பு. ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி உட்காரும்போது தான் ஃபுல் பவர் அவர். அங்கே அவருக்கு பார்த்தீங்கன்னா உச்சம்ங்கிற வலிமை கிடைச்சோம். அப்போ ரிஷப லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல லக்னாதிபதி அமர்வது உச்ச வலிமை, லக்னம் வலுப்பெற்று இருக்கிறது அப்படிங்கிற நிலையை அடைவார். ஆசைகள் பூர்த்தியாகும், பெண்களால் ஆதாயம் கிட்டும், பூமி லாபம் ஏற்படும், திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும், சொத்து சுகங்களை அனுபவிக்கிற யோகியதைகள் கிடைக்கும்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ இங்கே லக்னாதிபதி 11 இருக்கிறது வெகு சிறப்பு, தரமான ஒன்றுன்னு சொல்லலாம். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இவர் போய் உட்கார்றது ஒரு விதத்தில் கெடுதல்னாலும் இன்னொரு விதத்தில் சிறப்பு தான். ஏன்கிறதுக்கான விளக்கம் சொல்கிறேன். சர லக்னத்தில் ஒரு கிரகம் அமரும் போது வலிமையோடு செயல்படும். உபய லக்னத்தில் வீட்டு அதிபதிகளுக்கு சரத்தில் கிரகங்கள் அமர்வது சிறப்பு. இதை பற்றி ஒரு காணொலியிலையும் சொல்லியிருக்கோம். உபய லக்னம் கொஞ்சம் பலகீனமான லக்னங்கள், மேலும் கீழுமாக ஊசலாட்டம் மிகுந்த லக்னங்கள்ங்கிறதுனால இங்கே மிதுன லக்னத்துக்கு புதன் 11ஆம் இடத்துல செவ்வாய் வீட்டில் பகைங்கிற நிலையை அடைந்தாலும் கூட அந்த வீட்டின் தன்மை ஜாதகரை செயல்திறன் மிக்கவராக உருவாக்கும். புரியுதுங்களா? இங்கே செயல்திறன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ செயல்திறன் மிக்கவராக உருவாக்கும், அதன் மூலம் லாப ஆதாயங்களை அடைய தூண்டும். அறிவாற்றல் மிக்கவராகவும் துணிவு மிக்கவராகவும் செயல்திறன் மிக்கவராகவும் ஜாதகர் இருப்பார். ஸோ அந்த வகையில் மிதுன லக்னத்துக்கும் 11ஆம் இடத்துல புதன் இருக்கிறது ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை, 75% பாசிட்டிவ்ல கொண்டுட்டு போயிடும். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 11ஆம் இடத்துல ரிஷப லக்னம் மாதிரியே தான் உச்சம்ங்கிற வலிமை அடைஞ்சிருவார். நிலைத்த வீடு, உச்ச வலிமை, புகழ், அந்தஸ்து, கௌரவம், விவசாய ஆதாயங்கள், குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு, அதன் மூலம் பெரும் பொருள் ஈட்டுவது, சக்தி அம்சம் கொண்ட தெய்வங்கள்னால ஆதாயம் பெறுவது, திரவ பொருட்கள்னால ஆதாயம் பெறுவதுன்னு பல வகையில் முன்னேற்றம் இருக்கும். கடக லக்னத்துக்கு சந்திரன் 11ஆம் இடத்துல. அவர் தேய்பிரையா இருந்தால் கொஞ்சம் பலன் கம்மியாக இருக்கும், வளர்பிரையா இருந்தால் பலன் ரொம்ப மிகுதியாக இருக்கும். ஆக இங்கேயும் 11ஆம் இடத்துல சந்திரன் லக்னாதிபதியாக போய் உட்கார்றது சிறப்பு தான். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது அவருக்கு பிடிச்ச ரொம்ப நண்பருடைய வீடு. செயல்திறன் மிக்க கிரகம் சூரியன்.
ஒரு பாதி பாவி பாதி சுபருங்கிற அடிப்படையில் ஒரு உபஜயஸ்தானங்கிற 11ஆம் இடத்துல இருக்கிறது வெகு சிறப்பு. பொதுவாக 11ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அப்போ வெற்றியை குறிக்கோளாக கொண்டு செயல்படும் தன்மையானது உங்கள் லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் அமைய பெற்றால் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றியே என்னோட குறிக்கோள், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமும் உங்களை அவ்வளோ எளிதில் திருப்திப்படுத்தி விடாது. திருப்தியற்ற மனோநிலை இருக்கும். அதனால மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சு அதை விட பெட்டர், அதை விட பெட்டர், அதை விட பெட்டர்னு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்வீங்க. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் புதிய கண்டுபிடிப்புகள் அனைத்தும் உருவாகுவதே இந்த 11ஆம் இடத்து கிரகங்களின் வாயிலாக தான். இப்போ ஒரு பறக்கிற பறவையை பார்த்துட்டு விமானத்தை கண்டுபிடித்த ஒருவனுடைய அறிவு ஆற்றல் தான் இன்றைக்கு நம்மளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுறதை ஈஸியாக கொண்டுட்டு போகுது. புரிஞ்சுதுங்களா? அப்போ புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குற இடம் 11. உங்கள் லக்னாதிபதியை அங்கே போய் உட்காந்துறாருனா அப்போ நீங்கள் ஒரு புதுமை விரும்பி புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க தூண்டப்படக்கூடியவர். அடிப்படையில் இந்த விதி ரொம்ப அற்புதமாக பொருந்தி வரும். ஸோ சிம்ம லக்னத்துக்கு சூரியன் அங்கே இருப்பது என்பது சிறப்பிலும் மேலும் சிறப்பு. அதிபுத்திசாலித்தனமான ஆற்றல் மிகு செயல்கள், தகப்பனாதி வர்க்கத்தினால மிகப்பெரிய ஆதாயம், லாபம், அரசு வேலை கிடைப்பது, அரசாங்கத்தினால் கௌரவிக்கப்படுவது, வளர்ச்சி பாதையில் முன்னேற்றி செல்வதுங்கிறது மாதிரியான அமைப்பு இருக்கும். கன்னிகா லக்னத்துக்கு புதன் கடகத்தில் கொஞ்சம் பகை தான். அவர் இந்த மிதுனம் கன்னி இந்த 2 லக்னக்காரருமே 11ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறது கொஞ்சம் நெருடலான விஷயம்னாலும் கூட இதுவும் சரவீடு, வலிமையான வீடு. சந்திரன் பவர்ஃபுல்லாக இருந்துட்டா ஜாதகர் தன்னுடைய அறிவாற்றலை காசாக்குவார். இந்த பேட்டன் ரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, கண்டுபிடிப்புகளுக்கு உரிமை கோரும் அமைப்புங்கிறத கன்னி லக்னத்துக்கு புதன் கடகத்தில் இருக்கும்போது கிடைக்கும். கடல் கடந்து அந்நிய தேசத்தில் வசிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். படித்த படிப்பினாலும் தன் உழைப்பினாலும் உயர்ந்த அந்தஸ்தையும் மேன்மையும் புகழையும் கௌரவத்தையும் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். தாயாதி வர்க்கத்தோடு பகை பெறுவது, உடன் பிறந்தவர்களோடு நட்பு பாராட்டாத நிலை உருவாவது, நண்பர்கள் துரோகம் இழைப்பதுங்கிற மாதிரி ஒரு சில நெகட்டிவ் பலன்கள் இருந்தாலும் கூட லக்னாதிபதி உபய லக்னத்துக்கு அதிபதியாகி கடகத்தில் போய் உட்கார்றதுங்கிறது ஒரு சிறப்பு தான். கடகத்தில் கிரகங்கள்ங்கிற தலைப்பிலே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்க. துலா லக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 11ஆம் இடத்துல போய் இருக்கும்போது அவர் அந்த வீட்டின் வலிமையை மிகுதிப்படுத்தும் தன்மை கொண்டு தன்னை கொஞ்சம் சுருக்கி கொள்வார்களாம். இருந்தாலும் ஸ்திர வீடுங்கிற நிலைத்த வீட்டில் இருக்கிறனால இங்கே மட்டும் ஒரு மாதிரி சுமாரான பலன் தான். ஆசைகள் இருக்கும், வெளிநாட்டு பிரயாணம் இருக்கும், திருமணத்துக்கு பிறகு ஆதாயங்கள் இருக்கும், லாபம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், தகப்பனாதி வர்க்கத்தினால ஆதாயம் கிடைக்கும், பூர்வீக சொத்துக்கள் கை கொடுக்கும், இவருடைய அபிலாசைகள் பூர்த்தியாகிற அமைப்பு இருக்கும். ஆயினும் மனதில் சில நெருடல்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஜாதகருக்கு சற்று உடல் நலக்குறைவு, இதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அல்சர் சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் கொடுக்கும். சூரியனுடைய வீட்டில் சுக்கிரன் அங்கே வடச்சட்டியில் போட்ட வடை மாதிரி ஆயிடுவார். வறுக்கப்படும் நிலை தான். சிம்மம் நல்லா இருக்கும், ஆனால் ஜாதகர் கொஞ்சம் சிரமப்படுவார். 11ஆம் இடத்துல அதிக பவர் இல்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த துலா லக்னமும் முதன்மையில் வரும். எந்த கிரகம் வேணாலும் 11ல் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படை விதி கூட இங்கே சற்று நெருடலை ஜாதகருக்கு கொடுக்கும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கும்போது இதே நிலை தொடரும். இவருக்கு பிடிக்காத ஆகாத வீடு, கன்னி செவ்வாய் கடலும் வத்தி செல்லும்ங்கிறது மாதிரி ஜாதகர் முடிவெடுக்க முடியாமல் திணறுவார். இவருடைய ஆசைகளும் அபிலாசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இவர்கள் எடுக்கும் முயற்சிகளும் ஜாதகருக்கே பின்னடைவாக பெரும் துன்பத்தில் கொண்டு போய் ஆழ்த்திவிடக்கூடிய விதிகளை கொடுக்கும். பொதுவாக லக்னாதிபதி அப்படிங்கிறவர் 11ல் இருக்கிறது சிறப்புனாலும் ஒரு நிலைத்த லக்ன வீட்டுக்கு அதிபதியானவர் போய் இங்கே 11ஆம் இடம் உபய வீட்டில் வலு குறைந்த நிலையில் அடைகிறாருங்கிறதுனால ஜாதகர் ஒரு நிலையற்ற புத்தி கொண்டவராக, எதிலும் தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாதவராக சற்று சிரமப்படவே செய்வார். ஸோ இந்த வீடு அவருக்கு சிறப்பு இல்லை. தனுசு லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் துலாத்தில் அமர்றதை கெடுதல் என்று ஒதுக்கிவிட முடியாது. உபய லக்னம் சர வீட்டில் செல்கிறது, கிரகம் வலிமை பெறுகிறது. சுக்கிரன் ஒரு இயற்கை சுவர், பரஸ்பரம் இவர்கள் ஒருவருக்கொருவர் வீடுகளில் நல்ல வலிமையை தரக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள் தான். ஏன்னா சுக்கிரனுக்கு உச்ச வீடு கொடுக்குறவரே குருதான். அந்த வகையில் ஜாதகர் வெளிநாட்டு பிரயாணம், சமுதாயத்துக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான வேலைகள், பேங்கிங் செக்டார்ஸில் வேலை செய்கிறது, நிதித்துறையில் வேலை செய்கிறது, நீதித்துறையில் வேலை செய்கிறது, தன்னுடைய அறிவாற்றல் மூலமாக முன்னேறுவது, கல்வித்துறை, ஆசிரியர் பணி, சொல்லிக் கொடுத்தல், வங்கி பணி போன்ற துறைகளில் இருக்கிறது, மாஜிஸ்ட்ரேட் ஆகக்கூடிய அமைப்புகள் ஏற்படுவது, நீதிபதியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுங்கிற மாதிரி நல்ல ஒரு கௌரவம், புகழ், அந்தஸ்தோடு கூடிய வாழ்வியல் முறைகளை பெறுவார். ஸோ அந்த வகையில் இது ஒரு பெரிய நெகட்டிவ்லாம் ஒன்றும் இல்லை. மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு 11ஆம் இடம் கொஞ்சம் ஆகாத இடம் தான். ஆனால் இயற்கை பாவி என்கின்ற முறையில் அவர் இருக்கலாம் விருச்சிகத்தில்.
சற்று சூழ்ச்சி மிகுந்தவராக, சோம்பேறித்தனம் மிகுந்தவராக, ரகசிய நடவடிக்கைகள் கொண்டவராக ஜாதகர் மாற்றப்படுவார். இங்கே தனிச்சு அவர் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் நெருடலான விஷயம்தான். சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஜாதகரை ஈடுபடுத்தி அதன் மூலம் ஜாதகர் துன்பம் எனும் துயரத்தில் ஆழ்த்தி விடக்கூடிய வாய்ப்புகள் இங்கே அதிகம் உண்டு. இப்போ நீங்கள் ஒரு மகர லக்னம், உங்கள் லக்னாதிபதி சனி போய் விருச்சிகத்தில் உட்காந்துருக்காரா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலுமே நண்பர்கள், உறவுகள், உதவிகள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நபர்கள், இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த வழியானாலும் நமக்கு லாபம் மட்டும் வந்தால் போதுங்கிற மாதிரியான எண்ணங்களை தூண்டிவிடக்கூடிய இடம் விருச்சிகம்ங்கிறதுனால இங்கே லக்னாதிபதி போய் உட்கார்றதுங்கிறது, அதுவும் பாவக்கோளான சனி அங்கே போய் உட்கார்றதுங்கிறது கொஞ்சம் சிரமம். பட் இந்த விதி குருவின் பார்வை, சுக்கிரனின் பார்வை, குருவின் இணைவு, சுக்கிரனின் இணைவு, வளர்வரை சந்திரகேந்திரம் பெறுவது, சந்திரனுடைய ஒளியை பெறுவது, புதனுடைய இணைவு, பார்வை, இவற்றின் மூலமாக மட்டுப்படுத்தப்படும். ஸோ அந்த அமைப்பு இருக்குதாங்கிறத பார்த்துக்கணும். இயற்கை சுபர்களின் தொடர்புகள் வந்தால் மட்டும்தான் மகர லக்னத்துக்கு சனி 11 இருக்கிறத சிறப்பாக மாற்ற முடியும். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியான சனி பகவான் குருவின் வீடான தனுசில் அமர்றத குற்றம்னே சொல்ல முடியாது. இங்கே அவர் நற்கதி அடைகிறார். லாப மேன்மை, அபிலாசைகள் பூர்த்தி அடைவது கும்பம் ரொம்ப ஒரு மாதிரி சிரமப்படக்கூடிய ஒரு லக்ன வரிசையில் வரக்கூடியது. ஆயினும் இங்கே தனுசு வீட்டில் சனி அமரும் போது அந்த அளவுக்கு சிரமம் வாழ்க்கையில் பட மாட்டாங்க. நல்ல படிப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட டிகிரி வாங்கிறது, அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பெறுறது, பூர்வீக சொத்துக்கள்னால் ஆதாயம் அடைகிறது, நல்ல குழந்தைகள் பிறப்பது, நல்ல மனைவி, வாழ்க்கை துணை அமைவது, அதிகார பதவியில் உள்ளவர்களோடு தொடர்புகள் ஏற்படுவதுங்கிற அமைப்போடு இந்த 11 உட்கார்ந்துருக்கிற சனி நல்லது பண்ணிடுவார். அதனால கும்பலகணத்துக்கு தனுசில் சனி இருப்பது குற்றமன்று. மீன லக்னத்துக்கு குரு பகவான் இங்கே நீச்சம் அடைவார் 11. மேக்சிமம் இவருக்கு நீச்ச பங்கம் கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா லக்னத்தினுடைய மேன்மை கெட்டு போயிடும். சர வீடு தான், நல்ல வீடு தான், ஆனால் இவருக்கு பவர் இல்லாத ஒரு வீடு. இங்கே அவர் நீச்சம்ங்கிற வலிமையை அடைந்து விடுவதாலே கட்டாயம் அவருக்கு நீச்ச பங்கம் கிடைக்கணும். அதுவும் சந்திர கேந்திரத்தின் மூலமாக நீச்ச பங்கம் கிடைச்சாது மட்டும்தான் லக்னத்தின் சிறப்புகள் தீர்மானிக்கப்படும். அப்படி இல்லைன்னா ராசியை பார்க்க போயிட வேண்டியதான். மற்றபடி 11ஆம் இடத்துல மீன லக்ன ஜாதகர்களுக்கு குரு இருப்பது விருச்சிக லக்னத்திற்கு செவ்வாய் போய் கண்ணியில் இருக்கிறதுக்கு ஒப்பான பலன்தான். பரிவர்த்தனை மூலமாக அதிகப்படியான வலிமையோடு கிரகங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனால குருவுக்கு ஏதாவது ஒரு வகையில் பரிவர்த்தனை சனியோடு கிடைக்கப்பட்டுருச்சுன்னா நல்லாயிருக்கும். தனித்த மீன லக்னத்திற்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்த நிலையில் ஜாதகர் தேவையற்ற விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ரொம்ப வேஸ்ட் பண்ணுவார். நான் இது ஆனா இதுதான் ஆவேன், இல்லைன்னா வேற எதுவுமே ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில வேலைகளையோ சில துறைகளையோ தேர்ந்தெடுத்து விட்டு முயற்சி செய்கிறேன் பேர்வழி என்கின்ற அடிப்படையில் தன் வாழ்க்கையின் பெரும்பகுதி நாட்களை கழித்து கொண்டிருப்பார் சும்மாவே. ஸோ அதுதான் மீன லக்னத்துக்கு குரு 11ஆம் இடமான மகரத்தில் உட்கார்ந்து நீச்சம் பெறுவதனால் ஏற்படுவது. பொதுவாக 12 லக்னங்களில் 1-2 லக்னங்களை தவிர மற்ற எல்லா லக்னங்களுக்கும் 11ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறது சிறப்பு தான். உயர்ந்த லட்சியங்கள், அபிலாசைகள் பூர்த்தியாவது, நமது பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவது, மூத்தோர்களின் ஆதரவை பெற்றுவிடுவது, ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது, அதன் மூலம் ஆதாயம் அடைவது அப்படிங்கிற ஒரு அமைப்பை லக்னாதிபதி 11ஆம் இடத்துல உட்காரும் போது கிடைச்சது. கூடவே அந்த வீட்டின் அதிபதி, லக்ன சுபர்கள், இயற்கை சுபர்கள், இப்படி யாராவது ஒரு தொடர்பு, பார்வை, இணைவெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை லட்சியங்கள் நிரம்பியதாகவும் அந்த லட்சியங்களில் வெற்றி பெறும் அமைப்பு கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.